வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிமுக 2 பேட்சாக இருக்குது. ஒன்று இபிஎஸ் தலைமையிலான அணி, இன்னொன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி. இப்போ எஸ்பி வேலுமணி டீமுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரே நாளில் 4 எம்எல்ஏக்கள் மறுபடியும் இபிஎஸ் பக்கம் தாவியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், பன்ருட்டி மோகன், சங்கரன் கோவில் எம்எல்ஏ திலீபன், அந்தியூர் ஹரிபாஸ்கர், இவங்களாம் ஒரே நாளில் எஸ்பி வேலுமணி டீம்ல இருந்து மறுபடியும் இபிஎஸ் பக்கம் தாவியிருக்காங்க. பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கு இருக்கு. அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. அதனால அவங்கள உற்சாகப்படுத்த கட்சிக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வரணும், பொதுக்குழுவை கூட்டணும், தலைவரை மாற்றணும். இப்படி எஸ்பி வேலுமணி டீமு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதிமுக தொண்டர்களுடைய சப்போர்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அதிமுக தொண்டர்களே அந்த முடிவில் தான் இருக்காங்க. இபிஎஸ்ஸை மாற்றிட்டு வேற யாரையாவது ஒருத்தங்களை தலைவர் ஆக்கணும், அப்போ தான் அதிமுக மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கேடர்ஸே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி டீம் பண்ண பெரிய தப்பு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணது. திமுகவோடு இபிஎஸ் கை கோர்க்க நினைச்சாரு, திமுகவுடைய ஆதரவோட முதல்வராக நினைச்சாரு அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதோட விட்டுருக்கணும். டிவிகே கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தது தான் எஸ்பி வேலுமணி டீம் பண்ண ஒரு பெரிய தப்பு. அது தொண்டர்களுக்கே ஒரு பெரிய முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக கேடர்ஸுக்கு. எஸ்பி வேலுமணி டீமில் இருந்த எம்எல்ஏக்கள் என்ன நம்பினாங்கன்னு தெரியல. சரி, அமைச்சரவையில் நமக்கு இடம் கிடைக்கும், டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு நினச்சாங்க போல. ஆனால் அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இடம் இல்லையா, அதனால இப்போ ஒவ்வொருத்தங்களா மறுபடியும் இபிஎஸ் பக்கமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. எம்எல்ஏ பதவியும் விட்டு போகிறதுக்கு முன்னாடி இபிஎஸ் பக்கமாவது போய் எம்எல்ஏ பதவியாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, உதயநிதி ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள்லாம் இப்போ டிவிகேவுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதில் உதயநிதி என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா, இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. திமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக தமிழகம் இருந்த மாதிரி உதயநிதி பில்டப் கொடுக்குறாரு. இப்போ சமீபத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடி விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்துச்சு. இயற்கை உபாதையை கழிக்க வெளியில் போன அந்த 12ஆம் வகுப்பு மாணவி வீடு திரும்பலை. அவங்களுடைய பாவம் பாடி தான் ரெக்கவர் செய்யப்பட்டுச்சு. தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரம்லாம் நடந்துச்சு. என்னமோ திமுக ஆட்சியில் ரொம்ப அமைதியாக தமிழ்நாடு இருந்த மாதிரியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்களே நடக்காத மாதிரியும் திமுக ஏன் அறிக்கை விட்டுக்கு இருக்காங்க, பில்டப் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் பதிவுகள் போடுறாங்க, டிவிகேவும் பதிவுகள் போடுறாங்க. இந்த விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இன்னைக்கு தான் நீதிபதி தண்டனை அறிவிச்சிருக்காரு. என்ன தண்டனை தெரியுமா? இரட்டை தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காரு. குற்ற சம்பவம் நடந்து 76வது நாள் இன்னைக்கு இரட்டை தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, அந்த மலையை ஆய்வு செய்யக்கூடிய பணியை தொல்லியல் துறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீதி அரசர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் ஸ்ரீமதி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செஞ்சு கோவிலுக்கு சொந்தமான பகுதிகள் எது எது, தர்காவுக்கு சொந்தமான பகுதிகள் எது எது, இப்போ தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய பகுதி கோவிலுக்கு சொந்தமான பகுதி தானா, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை மே லாஸ்ட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க மத்திய தொல்லியல் துறைக்கு. அந்த உத்தரவை ஏற்று இன்னைக்கு அளவிடக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க மத்திய தொல்லியல் துறை. அடுத்த 3-4 நாளைக்கு திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செய்யக்கூடிய அளவிடக்கூடிய பணி நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. கார்த்திகை அப்போ தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும். இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம், அதில் கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கூடாது. கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்றணும். அது கோவிலுக்கு சொந்தமான இடம், தீபத்தூண் இருக்கக்கூடிய இடம், தர்காவுக்கும் அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பல ஆதாரங்கள் இருக்குது. ஸோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மத்திய தொல்லியல் துறையுடைய ரிப்போர்ட் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதுக்காக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் மாநில தலைவராக வரணும்னு விரும்புகிறாங்க தெரியுமா? ஹிந்து முன்னணி மட்டும்தான் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்லாம் அவ்வளவு அந்த போராட்டத்தில் கூட கலந்துக்கல, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கல பிஜேபி மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில். இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்துருச்சு. டிவிகே கவர்மெண்டாவது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை
அமல்படுத்தினாங்கன்னா ஓகே, பாராட்டுறோம். ஒருவேளை அவங்களும் டிஎம்கே மாதிரி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தாங்கன்னா, வழக்கமாக எங்கே தீபம் ஏற்றப்படுமோ அங்கே தான் ஏற்றுவோம் அப்படின்னு டிஎம்கே மாதிரியே சொன்னால், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வேணும். அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக போன வருஷமே இருந்திருந்தா தீபத்தூணில் தீபத்தை ஏற்றிருப்பாங்க, ஏற்ற வச்சிருப்பார் அண்ணாமலை. இந்த வருஷம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு அண்ணாமலையுடைய இருப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அவ்வளவு நம்பிக்கை அண்ணாமலை மேலே வச்சுருக்காங்க. அதனால தான் அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக்குங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறது. பார்ப்போம், நல்ல முடிவை பாஜக மேலிடம் எடுப்பாங்க, தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.